விதவை ஸ்திரியை பத்தி ஒரு உவமையை சொல்றாரு. எதுக்கு சொன்னாரு? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். சொல்லிட்டு ஆண்டவர் உடனே சொல்றாரு, அந்த அநீதி உள்ளவன் நியாயாதிபதிக்கே, அநீதி உள்ளவன், இரக்கமே இல்லாதவன், கொடூரமானவன், அவனுக்கே அந்த விதவைக்கு நியாயம் செய்யணும்னு தோணிச்சுன்னா, உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை உருவாக்கினவர், தாயின் கருவிலே உன்னை தாங்கினவர், அவர் சும்மா விடுவார்? கண்டிப்பா அவனுக்கு என்ன பண்ணுவார்? நியாயம் செய்வார், உன் வேண்டுதலை கேட்பார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாம நீ ஜெபிச்சேனா கண்டிப்பா நீ என்ன கேட்கிறியோ அத ஆண்டவர் பொறுமையா இருந்து உனக்கு எப்ப தந்தால் சரியா இருக்குமோ அப்ப அவனுக்கு தருவார், கண்டிப்பா தருவார். அதான் சொல்றாரு, நீதி உள்ள நியாயாதிபதியே நீதி செய்தான்னா நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளை நீ, என் மகள் யாரா? என்னுடைய மகன், என்னுடைய ஜனம். உனக்கு செய்யாம இருப்பனா, ஆனா நான் செய்யணும்னா நீ ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? அந்த விதவை எப்படி தேடி வந்தாலோ அத மாதிரி இரவும் பகலும் நீ யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். தேடணும். நல்ல அழகா எழுதி வச்சிருப்பாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுனாதான் கிடைக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்க்கணும். வேற எதையாவது பார்த்துட்டு ஆடவே எனக்கு ஒரு வெளிச்சம் வரலைன்னா இருட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவரை நோக்கி தேடும். இயேசுவே தன்னுடைய வாயால பேசுகிறார். தேடும் என்று தேடு, இரவும் பகலும் தேடு. எப்ப நமக்கு இந்த காரியம் நான் வாய்க்குமோ அதுவரை தேடிக்கிட்டே கண்டிப்பா வாய்க்கப்படுவார். சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே உன் வேண்டுதல் கேட்கப்படும், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீ நினையாத விதத்தில் அது நடக்கும். நம்ம நினைப்பது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிப்போம். இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே, நான் படிக்கல, இல்லைன்னா எனக்கு வசதி இல்லை, இல்லைன்னா எனக்கு யாரையும் தெரியாது, இந்த காரியம் எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே கூடும், தாழ்ந்திருக்கிறவனை உயர்த்தவும் கூடும், உயர்த்திருக்கிறவனை கீழே கொண்டு வருவதற்கும் யாரால முடியும்? இயேசுவால முடியும். அதனாலதான் அவர் சொல்றார், இந்த யோபு சொன்னவர் சொல்லுவார், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உனக்கு அவர் செய்வார். எப்படி நடந்ததுன்னு நமக்கே தெரியாது, ஆனா நடந்துருக்கும். ஆனந்தம் எப்படி சொல்றாரு? சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். பிசாசு தந்திரமா ஒரு காரியத்தை கொண்டு வருவோம். என்ன கொண்டு வருவானா? சோர்வை கொண்டு வருவான். என்ன சோர்வை கொண்டு வருவான்? மனச சோர்வடைய, இருதயத்தை சோர்வடைய. உன்னுடைய மனசு சோர்வடைஞ்சிருச்சுன்னா பயம் வந்துடும். பயம் வந்துருச்சுன்னா அப்புறம் நீ ஜெபம் பண்ணா ஒன்றும் ஜெபம் பண்ண நேரம் முடியாது, பைபிள் படிக்கவும் முடியாது. மனதை சோர்வடைய செய்வது பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, ஆமா ஆமா நீ என்ன ஜெபம் பண்ணி பெருசா நடக்க போகுது அப்படின்னுவாங்க. அப்பவே நமக்கு என்ன வரும்? ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் வந்துடும். என்ன இப்படிதான் சொல்லிட்டே இருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ண போகுது, எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இல்லைன்னா நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். யாராவது நம்மள வீட்டுல நம்ம கூட இருக்கவங்க, நீ உருப்படவே மாட்ட, எப்பவும் நீ இப்படித்தானே, எந்த சொன்னாலும் நீ நல்லா போற அப்படிப்பாங்க. இல்லைன்னா எதையாவது சொல்லி திட்டி உங்க ஞாபக சக்தியை இல்லாமக்கிடுவாங்க. ஞாபக மறதி வந்து என்ன செய்யணும்னு நமக்கே தெரியாது. சோர்வு ஒரு மனுஷனுடைய ஞானத்தை இல்லாமக்கிடும், மறதியை கொடுக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சோர்வு வந்தா கூட நீ மன மடிவு இல்லாம
ஆரம்பிக்கிறார். கஷ்டமா இருந்தவங்க ஜெபி அப்படிங்கிறார். ஜெபித்தேனா சோர்வை கட்ட மாட்டேன். ஏசாயா 40:27 ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. இங்க அர்த்தம் சொல்றாரு, இஸ்ரவேலே, யாக்கோபே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீ ஏன் அப்படி சொல்ற? அப்படி சொல்லாத. கர்த்தர் என் சத்தத்தை கேட்கலன்னு சொல்லாத. என் ஜெபம் யாரும் என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லாத. திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப இரவு பகல் பார்க்காம எப்பெல்லாம் ஒரு டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, என் பிள்ளை சரியாகணும், என் பையன் சரியாகணும், அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவனுக்கு நல்ல படிப்பு வரணும், அவனுக்கு ஞானம் வரணும், இயேசுவின் நாமத்தில் ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, புத்தி உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒரு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் சரீரத்துல பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, என் பலவீனம் என்னை விட்டு போட்டும் ஆண்டவரே. எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம் ஒரு நாளைக்கு? அடுத்த வசனத்தை பாருங்க. பூமியின் கடையந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பதும் இல்லை. இதை நீ அறியாதையோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. காலைகளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், உங்கள்கிட்ட கேட்கிறார், நீ இந்த இயேசுவை கேள்விப்பட்டதில்லையா? நீ அவரை அறிந்திருக்கிறீர்களா? அவர் அநாதி தேவன், அவர் சோர்ந்தே போவதில்லை. அப்ப அவர் என்ன சொன்னார்? அவர்கிட்ட கடைசியா இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டப்போ அந்த கிரேட் கமிஷன் பேசும்போது அந்த மத்தேயு 28வது அதிகாரத்துல கடைசியா சொல்வார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் கூடவே இருக்கிறேன். அப்ப என் கூடவே ஒரு சோர்ந்து போகாத ஜீவனுள்ள தேவன் என் கூட இருந்தா நான் எதுக்கு ஜெபம் பண்ணும்போது சோர்ந்து போகணும்? அப்பனா நானும் எப்படி இல்லையா? கொஸ்டின் நல்லா யோசிச்சு பாருங்க. என்னால ஜெபிக்க முடிய மாட்டேங்குது, என்னால பைபிள் படிக்க முடிய மாட்டேங்குது, பைபிளை திறந்தா தூக்கமா வருது, பைபிளை திறந்து ஒரு அதிகாரம் ஃபுல்லா படிச்சிருக்கிறேன், என்ன படிச்சோம்னு எனக்கு ஞாபகமே இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் இருக்கிறேன், என்ன ஜெபம் பண்ணணும்னு எனக்கே தெரியல. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நான் எல்லா வாரமும் இந்த சபையில வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லா வாரமும் வந்து இந்த சத்தியத்தை கேட்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குன்னா என் கூட கர்த்தர் இல்லைன்னு தானே அர்த்தம். என் கூட இருந்தா நான் ஜெபம் பண்ணணும்லாப்பா? என் கூட இருந்தா என் சத்தத்துக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கணும்ல. அவர் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய ஆவியானவரை உனக்கூட அனுப்பி இருக்கிறேன், உன்னுடைய இருதயமாகிய ஆலயத்துக்குள்ள அவர் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். பெரிய தேவன் ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா நான் ஜெபம் பண்ணணும்னா ஆவியானவர் என்ன பண்ணணும்? பதில் தரணும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. என் கூட ஆவியானவர் இருக்கிறார்னா எனக்குள்ள ஒரு பெரிய விடுதலை இருக்கணும். நான் விடுதலையோட உட்கார்ந்து ஜெபிக்க என்னால முடியணும். ஆண்டவரே, என் சபையை ஆசீர்வதிக்க கர்த்தாவே, இயேசுவே என் தேசத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, என்னை சுத்தி நிறைய ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உண்மை அறியணும் ஆண்டவரே, அதற்கு உதவி செய்ய கர்த்தாவே. எனக்கு ஜெபிக்க முடியும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஏன் உதவி செய்தார்? ஏன்னா தந்திரமா பிசாசு என்ன பண்றானா, சோர்வை உனக்குள்ள கொண்டு வந்திருக்கான், மன வடிவை கொண்டு வந்திருக்கான், இருதயத்துல ஒரு சோர்வு வந்திருக்கு. அதனால என்ன பண்ண முடியுது இல்ல? பைபிள் படிக்க முடியறது இல்லை, அதனால ஜெபிக்க முடியறது இல்லை, ஞாபக சக்தி போயிருது, கடைசியில சரீரத்துல பலவீனம் வந்துருது, மனசுல பலவீனம் வந்துருது, பயம் வந்துருது, இயேசுவுக்கும் உனக்கும் தூரம் அதிகமாய் போயிருது. சோர்வு ஒரு மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவை பிரிச்சு
இந்த பயமும் இந்த சோர்வும் இந்த பண கஷ்டமும் வறுமையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கும் நமக்கு இருக்க உறவே ரொம்ப தூரமா போயிடும். ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து நீ அநாதி தேவன், நீ சோர்ந்து போவதும் இல்லை, நீ இளைப்பதும் இல்லை அப்படின்னு ஆண்டவரே என்னை இந்த சோர்வுல இருந்து விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் சோர்வை என்னை விட்டு ஓடி போக சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் பலம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்துக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் கால் கைகள் ஆண்டவரே பலனை தாங்கன்னு சொல்லணும். தைரியமா பேசணும். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். என்கிட்ட அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் அதிகாரம் படைச்சேன். இந்த சோர்வு, இந்த மனசோர்வு, மன கஷ்டம் இது கொண்டு வந்த யாரு? பிசாசும் அவருடைய சேனைகளும். இந்த பொல்லாத மனிதர்கள் எனக்கு விரோதமாய் என் இருதயத்தை சோர்வு உண்டாக்குறான், என்னுடைய எண்ணங்களை சோர்வுல கொண்டு வரான், என்னுடைய ஞாபக சக்தி இல்லாம போயிருது. இயேசுவே இந்த சோர்வுல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே, கல்வாரி ரத்தம் என் தலையில விழட்டும் ஆண்டவரே, என் தலையில விழட்டும் கர்த்தாவே. ஞாபக சக்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. சோர்வும் மன கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு ஓடி போட்டு ஆண்டவரே சொல்லணும். ஜெபம் சொல்லும் போது அது ஓடிடும். வேலை செய்ய விடாம ஆக்கிடும், சமையல் பண்ண விடாம ஆக்கிடும், நோயை கொண்டு தந்துடும், பலவீனம் படிக்க விடாம ஆக்கிடும், வேலை பார்க்கிற இடத்துல சோர்வு வந்து வேலையை ஒழுங்கா செய்ய விடாம ஆக்கி வேலையில இருந்து அவன் போல சொல்லிவிடுவான். பல கஷ்டம் வந்து சேர்ந்து கஷ்டங்களை எல்லாம் கொண்டு வருது பிசாசினுடைய கிரியை. அதுக்கு எதிர்த்து நின்னாதான் அதை ஜெயிக்க முடியும், விடுதலை கிடைக்கும். அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆண்டவரே, சோர்ந்து போற கர்த்தாவே, சோர்வு என்னை நெருங்கிக்கிட்டே இருக்க ஆண்டவரே, எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் பலனை தருவார். பலன் கிடைக்க தனி காவணும். பலனை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எனக்கு பலன் உண்டாகட்டும், என் சரீரத்துல பலன் உண்டாகட்டும், இருதயத்துல பலன் உண்டாகட்டும், எனக்கு ஞானம் உண்டாகட்டும், எனக்கு அறிவு உண்டாகட்டும். இந்த சத்துருவை, இந்த பொல்லாத மனிதனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனை எதிர்த்து நிற்க விடாம உன்னைய சோர்வுக்குள்ள கொண்டு வந்துருவான். உனக்கு நல்ல தைரியம் இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும், இந்த வேதத்தை குறித்த நல்ல அறிவு இருக்கும், பரிசுத்தாவியானவரும் உனக்குள்ள இருப்பார். ஆனா அதை விட ஒரு படி கடந்து இந்த பிசாசானவன், இந்த பொல்லாத மனிதர்கள் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ உருப்படாதவாங்க, நீ என்ன செய்தாலும் வாய்க்காதுப்பாங்க, நீ படிச்சு என்ன பெரிய ஆளாக போற அப்படின்னாங்க, நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாங்க. நல்ல சமையல் பண்ணி வச்சிருப்பீங்க, என்னென்ன சமையல் பண்ணி வச்ச உப்பு இல்ல உரப்பு இல்ல ஒண்ணு இல்லையே, எங்க சாப்பிட முடியாது அப்படிமா. அவ்வளவுதான், நீ கஷ்டப்பட்டு வேர்வை வச்சுட்டு இந்த வெயிலுக்குள்ள அடுப்புல போய் நின்று வெட்டி விறகு அதெல்லாம் பண்ணி சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி சொன்னா மனசே மறைச்சுக்கும். எப்பா சோர்ந்து போயிட்டேன்னா என்கிட்டவா, சத்துவம் இல்லையா என்கிட்டவா, ஞானத்துல குறைவா இருக்கா என்கிட்டவா, ஞாபக சக்தி வரமாட்டேக்கா என்கிட்டவா. ஆண்டவரை தேட உனக்கு என்ன கேட்டாலும் தருவதுங்கிறார். பிசாசு சோர்வை கொண்டு வருவான். நான் உனக்கு பலனை தருவேன், நான் உனக்கு சத்துவத்தை தருவேன், நான் உன் கையை பிடிச்சு இருக்கிற இடத்துல இருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் கொண்டு போவேன். இந்த பொல்லாத மனிதனுடைய கரத்தில் இருந்து உடனே நான் விடுதலை ஆக்குவேன். யாரும் பண்ண வேண்டாம். மகாபிரிய நல்லது எவ்வளவு அழகா சொல்றாரு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஆண்டவரே இந்த கால வேளையில உங்க மத்தியில வந்திருக்கோம் ஆண்டவரே, சோர்வா இருந்தா எங்களை பலப்படுத்திருக்க ஆண்டவரே, சத்துவம் இல்லாம இருக்கிற என்ன செய்யணும்னு தெரியலையே ஆண்டவரே, சிந்திக்க முடியலையே கர்த்தாவே, செயல்பட முடியலையே ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நான் உனக்கு சத்துவத்தை தருவேன், நான் உனக்கு ஞானத்தை தருவேன், உனக்கு நான் புத்தியை தருவேன், உன்னை எடுத்து நான்
பயன்படுத்துவேன். இந்த சோர்வுல இருந்து நீ வெளியே வா. ஏன் மௌனமா இருக்கிற? ஏன் உனக்கு பேச முடியல? பிசாசு சொல்லுவான், பேசாதம்மா, சிரிக்காதம்மா. இதெல்லாம் அவனுடைய தந்திரம். சிரிப்பு நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சிரிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, உணர்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கர்த்தர் இலவசமா நமக்கு தந்தது. என் பிள்ளைய அனுபவிக்கணும், என் பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைய சமாதானமா இருக்கணும், என் பிள்ளைய மகிழ்ச்சியா இருக்கணும், என் பிள்ளைய ஆசீர்வாதமா இருக்கணும். அவர் கொடுத்தது. அவர் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நான் பிறக்கும் போது என்ன சந்தோஷம் என்னடா தெரிஞ்சுக்கிட்டாங்க கிடையாது. அவர் என் இருதயத்துக்குள்ள எண்ணங்கள்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை எல்லாம் வச்சு என்னைய படைச்சார். அதை பெறுகிறதுக்கு இந்த பொல்லாத மனிதர்கள் ஏமாந்தோம். சந்தோஷமா இருக்க இடைவிடாமல் எல்லாத்திலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமா. என்ன உங்களுக்கு சித்தம்னு கேட்டா அதை சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ சோர்வை எதுக்கு கொண்டு வர? ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க, உன்னுடைய ஞாபக சக்தியை இல்லாம, உன்னுடைய அறிவை இல்லாம, உன்னுடைய மகிழ்ச்சியை இல்லாம அவன் இருதயத்துல சோர்வை கொண்டு வருவான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களால உன் குடும்பத்துல உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த சோர்வும் வரக்கூடாது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அடுத்த மனுஷனை சோர்வுக்குள்ளாக ஆக்கிடக்கூடாது. யாரும் சோர்வுக்கு தப்புறதே கிடையாது. நல்ல வாலிபனா இருக்கிறேன், எனக்கு நல்ல பணம் இருக்குது, என் கையில எல்லாம் வசதி இருக்குது, நான் யார் வேணாலும் ஒரு 10 பேரை அடிச்சு கொள்வேன் சொல்லிட்டு காரியமே இல்லை. மன சோர்வு வந்துச்சுன்னா இடத்துக்கே வந்துருது. வாலிபனை பார்த்து ஆண்டவர் பேசுறான். எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தா கூட சோர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு, மன மடிவு அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா இடறி கீழே வந்துருவான் அப்படிங்கிற ஆண்டவர் ஒரு ஆளுதான் உனக்கு இந்த சோர்வுல இருந்து பலனை குறித்து தூக்கி நிறுத்த முடியும். அவர்தான் உனக்கு சத்துவத்தை தந்து, ஞானத்தை, அறிவை எல்லாம் தந்து, உன்னுடைய ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வந்து உன்னை எடுத்து நிறுத்தி உன்னை அவருடைய ஊழியத்திலே பயப்படுத்த அவராலே கூடும். சபையை சோர்வுடைய பண்ணிடுவான். ஊழியம் செய்ய விடாமல் தான் பல இடங்களிலேயும் ஊழியக்காரர்களை, ஊழியம் செய்கிற நல்ல விசுவாசிகளை இந்த பிசாசானவர் தந்திரமாய் சோர்வுக்குள்ள கொண்டு வந்து, மனமடிவை கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து ஊழியம் செய்ய விடாம ஆக்கி அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டியதை தடுத்து நிறுத்துகிறது இந்த பிசாசானுடைய தந்திரமான செயல். அதுக்கு எதிர்த்து நிற்கிறது. இங்க இருக்க உங்க மூலமாவே எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களை பயன்படுத்த விடாம சோர்வையும் பயத்தையும் வேண்டாத காரியங்களையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை அவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறான். பூமி கர்த்தருடையது, அதன் நிறைவு தேவனுடையது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருக்கு என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இரவு பகலும் ஜெபிக்கிற ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சும்மா சாதாரணமா உங்களை அவர் அழைத்து கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறார். சோர்வை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கிறார்? உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு மூலமா இந்த தேசம் ரட்சிக்கப்படணும்டா. நீ சோர்ந்து போய் சின்ன சின்ன காரியங்களுக்காக இப்படி அழைச்சிக்கிட்டு என்ன தேடாம யாரையும் தேடிட்டு இருக்கிற. எப்படி சமைக்கலாம், எப்படி அவங்களை போஷிக்கலாம், எப்படி அவங்களை சந்தோஷப்படுத்தலாம், எப்படி அதை செய்யலாம், எப்படி இதை செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் தன்னாடி நடக்கும். உன் மேல ஒரு சித்தத்தை வச்சிருக்கிற, உன் மேல ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் நிறைவேறணும்னா நீ தான் வரணும், நீ தான் செய்யணும். நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேனா அவ்வளவுதான்.
தேவனுடைய சித்தம் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறாமல் போய்விடும். அதுதான் அவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் இந்த பொல்லாத மனிதர்களுடைய கரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி என்னுடைய சமூகத்திலே என்னுடைய ராஜ்யத்திலே எடுத்து நான் பயன்படுத்த அப்படிங்கிறார். சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். நீ சோர்ந்து போயிருக்கிற, நீ சத்துவம் இல்லாம இருக்கிற, உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால வேதம் வாசிக்க முடியல, இந்த வார்த்தையை எடுத்து பேச உனக்கு தைரியம் இல்லாம இருக்குது. ஆண்டவர் இந்த வார்த்தைக்குள்ள சகல அதிகாரங்களையும் சகல வல்லமையும் வச்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நடந்துடும். கடுகளவு விசுவாசம் ஒரு நோக்கத்தோட ஒரு தீர்மானத்தோட கர்த்தரை அழைத்திருக்கிறார். சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க, புது பலன் அடையணும். ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு புது பலனை தருவார். இந்த சோர்வுகளை விடுதலை ஆக்குவார். இந்த சத்துவம் இல்லாத இடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு பலனை தந்து புது பலனை அடைவார். உனக்கு இன்னைக்கு புது பலனை தருவார். தரது மட்டும் இல்ல, அவர் சொல்கிறார், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரை எழுப்பிடுவார். உன்னுடைய உயரை எழுப்ப விடாமல் சட்டைகளை அடித்து இந்த உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க விடாம வீட்டுக்குள்ள உன்னை அடைச்சி போட்டிருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்க வச்சு உன்னை ஒரு வேலைக்காரியா இல்லைன்னா ஒரு வேலைக்காரனா வச்சு ஒரு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாம தடுத்து நிறுத்துகிற அந்தகார கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள், பொல்லாத மனிதர்களை கர்த்தர் அர்த்தம் பண்ணுவார், நிர்மூலமாக்குவார். உன்னை எடுத்தாலும் பயன்படுத்துவார். நீ ஒரு 4 சுவருக்குள்ள அடங்கி இருக்க வேண்டிய ஆளு கிடையாது. சட்டைகளை அடித்து உயர எழுப்பணும். தேவனுக்காக எழுதி பிரகாசிக்கணும். உனக்கு தெரிந்த ஒரு நீரூற்று அது போகும். அது போற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும். யாருக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கக்கூடாது. எனக்கு காத்திருக்கிறவர்கள், என்னை தேடுகிறவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள், என்னை நோக்கி பார்க்கிறவர்கள், இரவும் பகலும் ஜெபிக்கிற மனிதர்கள், அவர்களுக்கு நான் வெறு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். அவர்கள் சோர்வுகளை மாற்றுவேன். அவர்களுடைய சத்துவம் இல்லாத தகுதியிலிருந்து மாற்றி பலனை கொடுத்து புது பலனை கொடுப்பேன். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுப்ப செய்வேன் அப்படிங்கிறார். ஓடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். காலு கைக்கெல்லாம் பலனை கொடுத்து நான் கால்களை போல மாற்றி உங்களை இந்த ராஜ்யத்துல இந்த இடத்துல இந்த எழுத்தாண்டவர் பயன்படுத்துவார். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தி இருக்கிறவே எல்லாம் ரட்சிக்கப்படணும். உங்களை ஒரு கல்வியால் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அதுக்காக நான் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். நீதி செய்கிற தேவன் அதி சீக்கிரத்தில் நீதி செய்வார். தேடுகிற உங்களுக்கு நீதி செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி. தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போது பேர் சொல்லி அழைத்தவர். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், பயப்படாதே. உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். நீ எழுப்பி பிரகாசிப்பாய், நீ அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுவாய் அப்படின்னு உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை